வணக்கம். ஓரோ சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா திலிசாறு. கர்நாடகா ஸ்டேட் கல்யாண மேரேஜ்ல திலிசாறு வந்து கம்பல்சரி இருக்கும். உடுப்பி சைடு மாதிரி நார்த் கர்நாடகா சைட்ல எல்லாமே இது செய்வாங்க. இது நம்ம செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிளாவும் டேஸ்டாவும் செஞ்சிடலாம் வாங்க பார்க்கலாம். மசாலா எல்லாம் வறுத்துக்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் காஞ்ச உடனே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வறுந்த உடனே 1/2 டேபிள் ஸ்பூனு மிளகு. இதில் அளவு வந்து ரொம்ப முக்கியம். உளுந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த ஸ்பூன் எடுத்துக்கிறோமோ அதே ஸ்பூன் எடுத்துக்கணும். கடுகு ஒரு 1/4 ஸ்பூனு. தனியா மட்டும் 3 ஸ்பூன் சேர்த்துக்கணும். ஏன்னா தனியாவோட ஃப்ளேவரு இந்த சாம்பாருக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். 3 ஸ்பூனு தனியா சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வறுத்துக்கலாம். சீரகம் 2 டேபிள் ஸ்பூனு. இதுவும் நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கு வந்து மிளகா வந்து காஷ்மீரி சில்லி, அதுதான் கர்நாடகா ரெசிபி எல்லாத்துக்குமே வந்து அவங்க காஷ்மீரி சில்லி தான் சேர்த்துக்குவாங்க. இந்த மாதிரி நீளமாக கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும். இது காரம் கம்மியாகவும் நல்லா கலர் கொடுக்கும். இந்த அளவுக்கு நான் ஒரு 10 மிளகாய் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லா வறுபடுன்றதுனால. உங்ககிட்ட அந்த மிளகாய் இல்லைன்னா உங்கள் மிளகாய் இதில் இந்த அளவுக்கு ஒரு 5 மிளகாய் விதையெல்லாம் எடுத்துட்டு வெறும் தோல் மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு நல்ல கலர் கொடுக்கும். இந்த மிளகாய் இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதில் இருக்கிற ஈரெல்லாம் போயிட்டு நல்லா வறுபடணும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சிரும். மீடியமாக இல்லை சிம்மில் வச்சு தான் பொறுமையாக வறுத்து எடுக்கணும். வறுக்கும் போதே நல்லா வாசம் வரும். இது கர்நாடகா ஸ்டைலு திலிசாறு. கல்யாணத்தில் கம்பல்சரி இது இருக்கும். உடுப்பி சைடெல்லாம் 1/2 டேபிள் ஸ்பூனு பெருங்காயத்தூள். எல்ஜி பெருங்காயம் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு கட்டி பெருங்காயம் வேண்டாம், தூள் பெருங்காயமே சேர்த்துக்கோங்க. சூடு ஆறுனதும் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. சூடாக போட்டிங்கன்னா பவுட்ரு வந்து கருப்பாக கலர் ஆயிரும். ஆறுனதுக்கு அப்புறம் போட்டால் தான் நல்லா ரெட் கலரில் கிடைக்கும். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூனு சூடு ஏறினதும் 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணதும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் தக்காளி பொடியாக கட் பண்ணது 2 சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். இது நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இங்கே வதக்கும் போதே கொஞ்சம் கரண்டி வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து வதக்கிக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூனு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வதங்கினதும் புளி தண்ணி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி தண்ணி கரைச்சி வச்சது சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 பேருக்கு அளவான செய்கிறேன். கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிறேன். கர்நாடகா சமையல் எல்லாத்துலேயுமே வெல்லம் சேர்ப்பாங்க. நல்லா பவுட்ரு பண்ணியிருக்கோம். இது நான் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம அதை ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போ வேணுமோ அப்போ செஞ்சுக்கலாம். நல்லா கொதிக்கணும். இந்த மசாலா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் டேஸ்ட் வரும். உப்பு வெல்லம் காரம் எல்லாத்தோட சேர்ந்து நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் துவரம் பருப்பு வந்து நல்லா தண்ணி மாதிரி வேக வச்சு கடைஞ்சி எடுத்துருக்கேன். பருப்பே இல்லாத மாதிரி இந்த மாதிரி வேக வச்சு கடைஞ்சி எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பருப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். கொதி வந்ததும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 1/2 மூடி தேங்காய் பால் திக்கான பால் சேர்த்துக்கலாம்.
கர்நாடகா சமையலில் வெல்லம் எப்படி இம்பார்ட்டனோ அதே போல் தேங்காய் வந்து கம்பல்சரி எல்லா சமையல்லையும் இருக்கும். சேர்த்துட்டு சிம்மில் இருக்கட்டும். இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு நெய் சேர்த்து தாளிக்கணும். நான் மீடியம் ஸ்பூனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீரகம் வெடிக்க ஆரம்பித்ததும் 2 பேடிகை மெணசின்காய் பேடிகை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை நம்ம இப்போ அந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ இது சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடித்தப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டோட செஞ்சு கொடுங்க.